இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 54வது அதிகாரம் 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இது ஒரு வாக்குத்தத்த வசனம். இந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு விரோதமாய், நம் குடும்பங்களுக்கு விரோதமாய், நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், வேலைக்கு விரோதமாய், ஊழியத்திற்கு விரோதமாய், திருமணத்திற்கு விரோதமாய், கற்பத்தின் கனி இன்னும் கிடைக்காமல் இருக்கிறவர்களுக்கு அந்த கற்பத்தின் கனியின் தடைகளுக்கு விரோதமாய், கடன் இப்படி வந்து கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி குடும்பத்தில் அங்கலாய்க்கிற காரியங்கள், பொருளாதாரத்திற்கு விரோதமாய், இப்படி எத்தனையோ காரியங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாய்க்காதே போகும். இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை செய்யணும். எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் விரோதமாய் இருக்கிற எல்லாவற்றையும் நிர்மலமாக்கி போடுவார். நமக்கு விரோதமாய் நியாயத்தில் எழுமை எந்த நாவையும் குற்றப்படுத்துவார். உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ சந்ததியோ நீங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கும் பொழுது உங்களை குற்றப்படுத்த ஒரு நாளும் முடியாது. இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரம். உங்களை குற்றப்படுத்த முடியாதபடிக்கு தேவன் உங்கள் மேலே ஒரு சுதந்திரத்தின் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தினாலே நீங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் எங்கே போனாலும் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் செய்வார். உங்களை கர்த்தர் எல்லா ஸ்தானத்திலும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் வைத்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். நியாயத்தில் எழுமை எந்த நாவையும் குற்றப்படுத்தும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தின் சுதந்திரம் இந்த இடத்துல வெளிப்படும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.